கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசிமான் கொலாபரேஷன் அப்படின்றதாங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி ஆடக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் தான் நம்ம கேமில் அடுத்தடுத்த அப்கமிங் ஆடக்கூடிய ஈவெண்ட்ஸு அண்ட் அப்கமிங் ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே எஃப்எஃப் ஃபீல்டு சீரீஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு சீரீஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ளோவல்ஸ்க்குன்னு நமக்கு தர போகிறாங்க. அதில் எந்த க்ளோவல்ஸ்க்குன்னு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த ஒரு க்ளோவல்ஸ்க்குன்னு நமக்கு தரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் போய் ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச க்ளோவாக நீங்கள் ஓட் பண்ணுற மூலமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவாக தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுங்க. ஸோ இதில் அடுத்த பார்த்தீங்கன்னா எப்போ வேல்டு சீரீஸை பேஸ் பண்ணி பண்டில் வந்துருச்சு இல்லையா, இது கூட பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவால்ஸ்க்குன்னு வரப்போகுது அப்படின்றது. இந்த ஒரு க்ளோவால்ஸ்க்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்கி ராய் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லக்கி ராயில் பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்றது தான் வச்சுருந்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா எப்போ ஃபீல்டு சீரீஸ் ஆரம்பித்தாவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஷர்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் கப் அடிக்குதோ அந்த டீமோட ஜெர்சி ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிசிமான் கொலாபரேஷன் வரும் இல்லையா, அந்த ஒரு டிசிமான் கொலாபரேஷன் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாப்பிகட்ஸ் அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள குட்டி கொலாபரேஷன் ஆட்ட கொண்டு வந்து போகிறாங்க. அந்த ஒரு சாப்பிகட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி யூசி கன் ஸ்கின்னு வரப்போகுது அப்படின்றது இருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் இதோட ட்ரைலரும் விட்டுருக்காங்க. சாப்பிகட்ஸோட ட்ரைலரும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மினி யூசியோட பவர் என்ன, டபுள் மேக்சின், சிங்கிள் அக்யூரேசி, இது கூடயே வரக்கூடிய பேட் ஸ்கின்னு அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கேன். அண்ட் இது ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைலு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிகட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரும்னு வச்சுங்களேன். இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு டிசிமான் கொலாபரேஷன் கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேனர் நம்ம கேமுக்குள்ள அபிஸ்னாவே விட்டுருப்பாங்க. நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டு தராங்க அப்படின்றது. இந்த பெட்டோட பார்த்தீங்கன்னா பேட்டில் கார்டு, அந்த பேட்டில் கார்டும் பார்க்குற கொஞ்சம் லுக்கும் நல்லாவே இருப்பே அப்படின்றது. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைனோசரை பேஸ் பண்ணி உடப்புறான்னு வச்சுருந்தேன். பேட்டில் கடை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாதிரிலாம் கூட கொடுத்துச்சிருக்குங்க. இன்னும் ஒரு பெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா அக்குமன் அப்படின்னு கொடுத்துச்சிருக்குங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டி டைனோசர் மாதிரி அழகாகவும் க்யூட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் பாய்ஸாக மட்டும் இருந்தால் யூஸ் பண்ணி, ஆனால் கேர்ள்ஸுக்கு நிறைய பேர் இந்த ஒரு பெட்டு ஸ்கின் தான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் நிறைய பேருக்கு இந்த ஒரு பெட்டு ஸ்கின் தான் பிடிச்சிருக்கும் எனக்கு தோணுது. ஆனால் இது கூட வரக்கூடிய இன்னொரு டிஷர்ட்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது கூட வரக்கூடிய அந்த ஒரு கேப் ஸ்கின்னு அந்த கிரானைட் ஸ்கின்னு எல்லாமே பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது ஒரு டிசிமான் கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவதார மேனரும் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவோ கன் ஸ்கின்னு ஒன்று வரப்போது நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ஈவோ கன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்றதாங்க. இது பார்த்தீங்கன்னா மற்ற சொல்லுவோம் டோக்கன் மீது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டோக்கன் மீது பேஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருக்குது. பைசன் அப்படின்ட்டு இந்த ஒரு கண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவோ கன் ஸ்கின் வரப்போன்னு வச்சுங்களேன். ஒரு பைசன் கன்னு பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லா ஈவோ கன் ஸ்கின் வந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லேயே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கேமுக்குள்ள அப்கமிங் பேஸ் பண்ணி வரக்கூடிய டிசிமான் கொலாபரேஷன் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.